கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். கடந்த பல வாரங்களாக யெகோவா ரோஹி என்ற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதை சங்கீதம் 23 நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 23 சங்கீதம் 1 வசனம் முதல் 6 வசனம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த சங்கீதத்தை தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஏற்கனவே 2 வசனங்களை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே 3 வசனத்தை, அதுக்கு முந்தின வாரத்திலே 3 வசனத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அது மாத்திரமே கடந்த வாரத்திலே நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால் 3 வசனத்தில் அவர் என் ஆத்துமாவை தேற்றி என்பதை நாம் பார்த்தோம். எல்லாரும் சொல்லுவோம், அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். இதை வைத்துதான் நான் போன வாரத்திலே பார்த்தோம். மனதிலே சோர்வுற்று, மனதிலே கலங்கி போய், நம்பிக்கையை இழந்து, பாரத்தாலும் துக்கத்தாலும் அழுத்தப்பட்டு கிடக்கிறவர்களை தேவன் எப்படி தூக்கி எடுத்து அவர்களை மறுபடியும் நிறுத்துகிறார் என்பதை நாம் போன வாரத்திலே பார்த்தோம். நம்முடைய மேய்ப்பராகிய இயேசு நம்ம எப்படி தேற்றுகிறார். சோர்ந்து போன நேரத்திலே, மனம் தோண்டு போய் அப்படியே மூழ்கி போற நேரத்திலே எப்படி இந்த நல்ல மேய்ப்பராகிய இயேசு நம்மை தூக்கி எடுத்து நம்மை தேற்றி நம்மை பலப்படுத்தி மறுபடியும் நம்மை நிறுத்துகிறார் என்பதை நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, இதை புரிந்து கொள்ள ஆடுகளை பற்றி நாம் பார்த்தோம். ஆடை பற்றி புரிந்து கொண்டால்தான் பிறகு இந்த ஆடை எப்படி இந்த மேய்ப்பன் அவன் அந்த சோர்ந்து போன நேரத்தில், விழுந்து போய் கிடக்கிற நேரத்தில் தூக்கி எடுத்து அவன் தேற்றுகிறான், பராமரிக்கிறான் என்பதை நாம் விளங்கி கொண்டால்தான் மேய்ப்பராகிய இயேசு நம்மை சோர்ந்து போன அந்த நேரத்தில் தூக்கி எடுத்து நம்ம எப்படி தேற்றுகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். எனவே பாருங்க, ஆடுகளை குறித்து நாம் பார்த்தோம். ஆடுகளிலே சில ஆடுகள் இருக்குமா பாருங்க. அந்த ஆடுகளுக்கு பெயர் தான் cast down sheep, அதாவது விழுந்து கிடக்கிற ஆடுகள். நிறைய ஆடு இருக்குன்னா அதுல பாருங்க, சில ஆடுகள் வந்து விழுந்து கிடக்கும், சில ஆடுகள் விழுந்து கிடக்கும். அதாவது பாருங்க, விழுந்து கிடக்கிற இந்த ஆடுகள் பாருங்க எழுந்திருக்க முடியாமல் அப்படி கீழே கிடக்கும். சொகுசான இடங்களை தேடி போய், பள்ளமான இடங்களை தேடி போய், ஒதுக்குப்புறமான இடங்களை தேடி போய், யாருமே இல்லாத இடத்துக்கு தேடி போய் அங்க போய் பாருங்க படுத்து கிடக்கும். அப்படி படுத்து கிடக்கிற வேலையில பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஆடுகள் எழுந்திருந்து வருவதற்காக முயற்சி பண்ணுகிற வேலையிலே அது மல்லாந்து விழுந்து விடும். 4 கால்கள் மேலே எழும்பி விடும். 4 காலையும் போட்டு ஆட்டும், கத்தும், சாகுற மாதிரி கத்தும், சாகுற மாதிரி கத்தும். ஐயோ போச்சு, என்னுடைய வாழ்க்கையே போச்சு, நான் அவ்வளவு சாக போறேன் போல என்று பாருங்க அப்படி மல்லாந்து விழுந்து என்ன செய்யும், கிடக்கும். இந்த ஆடுகளை பற்றி நான் பார்த்தோம். இப்படிப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, சில துஷ்ட மிருகங்கள், சிங்கம், கரடி, புலி, அதெல்லாம் வந்து பாருங்க நல்லா நமக்கு ஒரு இற கிடைச்சு அப்படி வந்து தூக்கி கொண்டு போய்விடும். கழுகுகள் பறந்து வந்து இந்த ஆடை என்ன செய்யும், தூக்கி கொண்டு போய் தன்னுடைய உணவாக ஆக்கி கொள்ளும். பாருங்க, அப்ப மறுபடியும் எழுந்திருக்க முடியாமல் மல்லாந்து கிடக்கிற இந்த ஆட்டுக்கு பெயர் தான் cast down sheep, மல்லாந்து கிடக்கிற ஆடுகள் என்று பெயராகும். கவனிங்க, இதை போலத்தான் சில விசுவாசிகள், சில தேவனுடைய பிள்ளைகள் என்ன ஆகிறார்கள், மல்லாந்து விழுந்து விடுகிறார்கள். வாழ்க்கையிலே என்ன செய்கிறார்கள், மல்லாந்து விழுந்து விடுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், வாழ்க்கையிலே வருகிற சவால்களை சந்திக்காமல், பாருங்க வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்றாட சவால் வரத்தான் செய்யும் இல்லையா? எத்தனை ஒத்துக்கிறீங்க? வாழ்க்கையில சவால்கள் வரத்தான் செய்யும். சவால்களை எதிர்த்து என்ன செய்யணும், ஜெயிக்கணும், வெற்றி பெறணும். அது என்ன செய்யணும், மேற்கொண்டு செல்ல வேண்டும். எனக்கு வந்து சவாலே வரக்கூடாது அப்படின்னு பாருங்க ஒதுங்கி போய் ஓரமா படுக்கும் பொழுதுதான் இல்லாத கவலைகள், இல்லாத பாரங்கள், ஏன் நம்ம வாழ்றோம்ன்ற எண்ணமே வந்துருது. எத்தனை ஒத்துக்கிறீங்க? ஆனா பாருங்க, அன்றாட சவால்களை சந்திச்சு எதிர்த்து போறால பாருங்க, எவ்வளவு சவால் வரட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிற்பார் அவரு. பாத்துறீங்களா? அப்படி
இந்த ஒதுங்கி போய் கிடக்கிற ஆளுக்கு தான் இல்லாத சோர்வுகள், இல்லாத பிரச்சனை, இல்லாத வேதனை, இல்லாத கலக்கம், ஏன் நம்ம வாழ்றோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு என்ன செஞ்சிருவாங்க, அவங்க வந்து விடுவார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே பாருங்க, சவால்களை சந்திக்காமல், போராட்டங்களை சந்திக்காமல், அதை மேற்கொள்ளாமல் மல்லாந்து கிடக்கிற ஆட்டை போல ஒதுங்கி இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க. அப்படி ஒதுங்கி இருக்கிற வேலைகளிலே தான் சோர்வுகள் வருகிறது, மனக்கலக்கங்கள் வருகிறது, பயங்கள் என்ன செய்கிறது, வருகிறது என்பதை நாம் போன வாரத்திலே பார்த்தோம். பிறகு பாருங்க, யோனாவை குறித்தும் எலியாவை குறித்தும் நாம் பார்த்தோம். பெரிய பெரிய காரியங்களை செய்யற ஆட்கள் பாருங்க, சில சமயங்களில் சில எதிர்ப்புகள் வந்த மாத்திரத்துல அப்படி ஓடி போய் சூர செடிகளை படுத்துக்கிறாங்க, அப்படி போய் ஆமணக்கு செடிகளை போய் படுத்துக்கிறாங்க. நான் ஆண்டவரே நீ எடுத்துக்கொள்ளும், ஆண்டவரே அப்படிதான் சொன்னாங்க இல்லையா, ஆண்டவரே நான் ஏன் இந்த பூமியில வாழணும், என்னுடைய பிதாக்களை பார்க்கல நான் நல்லவனோ, நான் நீதிமானோ, நான் ஏன் வாழணும், எடுத்துக்கொள்ளும். சில ஆட்கள் பாருங்க பிரச்சனை தாங்க முடியாம, ஆண்டவரை ஏன் நீ பூமியில வச்சிருக்கிறீங்க, நீ எடுத்துக்கொள்ளும், ஏன் அந்த பூமியில வாழ இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு டார்ச்சர்ஸ் இருக்குது, எதுக்கு இதுக்கு மேல நான் அந்த பூமியில வாழணும், ஆண்டவரே நீ எடுத்துக்கொள்ளும். என்ன செய்ய, தவறான ஜெபம், தவறான ஜெபம். பாருங்க, வாழ்க்கையில வரக்கூடிய சவால்களை சந்திக்க வேண்டும், வாழ்க்கையில வரக்கூடிய போராட்டங்களை, எதிர்ப்புகளை சந்தித்து அதை முகமுகமாய் நின்று இயேசுவின் நாமத்தினாலே அதன் மேலே வெற்றி பெற்று என்ன செய்ய வேண்டும், முன்னேறி செல்ல வேண்டும். ஆமென். என்ன பாருங்க, இவர்கள் பாருங்க எப்படி சோர்ந்து போனார்கள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம், ஒதுங்கி கிடந்தார்கள் என்பதை குறித்து பார்த்தோம். பிறகு பாருங்க, சோர்வுகள் எங்கே வருகிறது என்பதை நாம் பார்த்தோம். சோர்வு எங்க வருது, சோர்வுகள் மனதிலே தான் வருகிறது, ஆவியில வருவது கிடையவே கிடையாது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியோ உற்சாகம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. பாருங்க, இங்க சங்கீதக்காரனாய் தாவீது ஜெபம் பண்றான், அவர் என் ஆத்துமாவை தேற்றி, கர்த்தாவே என் ஆத்துமாவை தேற்றும். ஏன் ஆத்துமாவை தேற்றும்படியாக இவன் ஜெபிக்கிறான், ஏனென்றால் ஆத்துமாவில தான் சோர்வு வருகிறது, ஆத்துமாவில தான் கவலைகள் வருகிறது, ஆத்துமாவில தான் பாரங்கள் வருகிறது. அப்படியே பாருங்க, மன அழுத்தம் அப்படியே போட்டு பிரஷர் பண்ணுது, அப்படியே ஒண்ணு மணி போயிருவோமோன்ற லெவலுக்கு பாருங்க பிரஷர் வருது. அந்த மாதிரி நேரத்துல தான் பாருங்க சங்கீதக்காரனாய் தாவீது ஜெபிக்கிறான், ஆண்டவரே என் ஆத்துமாவை தேற்றும், என் ஆத்துமாவை பலப்படுத்தும், என் ஆத்துமாவை உயிர்ப்பியும் என்று என்ன செய்யறான், சங்கீதக்காரனாய் தாவீது ஜெபிக்கிறான். ஆமென். அவ பாருங்க, ஆத்துமாவை தேற்றும்படி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அது மாத்திரமா கடைசியாக எதை பார்த்து முடித்தோம் என்று சொன்னால், சோர்வு எப்பொழுது நீங்கும், இந்த சோர்வுல எப்படி நம்ம விடுதலை பெற முடியும், சோர்வு இருக்குது, சோர்வு பிரச்சனைகள் வரத்தான் செய்து, சவால்கள் வரத்தான் செய்து, இந்த சவால்களை எப்படி ஜெயிப்பது, இந்த சோர்விலிருந்து எப்படி விடுதலை ஆவது என்பதை பற்றி எல்லாம் நாம் போன வாரத்திலே பார்த்தோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எதை பார்க்க போகிறோம், அவரின் ஆத்துமாவை தேற்றுகிறார் என்பதை குறித்து இன்றைக்கும் அடுத்த வாரத்திலேயும் நாம் பார்க்க போகிறோம். இந்த கேஸ்ட் டவுன் ஷீப், இந்த மல்லாண்டு கிடக்கிற இந்த ஆட்டை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம், சங்கீதம் 23:3 வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி, எல்லாரும் சொல்லுங்க, அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். கவனிங்களே, ஆடுகள் சில சமயங்களிலே மல்லாந்து விழுந்து விடுகிறது. இதற்கு காரணம் என்ன? ஒன்று, இது ஒதுங்கி போய் படுத்துறது. 100 ஆடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, 100 ஆடுகளோட சேர்ந்து இது மேயாம இது சொகுசான இடத்தை தேடி போய், ஒதுக்குப்புறமான இடத்தை தேடி போய், பள்ளமான இடத்தை தேடி போய், அங்க யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு போய் அங்க போய் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, படுத்து கிடக்க ஆரம்பிக்குது. அப்படி படுத்து கிடக்கிற நேரத்துல மறுபடியும் எழுந்திருக்கும் பொழுது எழுந்திருக்க முடியாமல் அப்படி மல்லாந்து என்ன செய்யறது, விழுந்து விடுகிறது. விழுந்து விடுகிற வேளையிலே கவலைகளும் பாரங்களும் அழுத்துகிறது. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இது என்ன நினைச்சு போய் தூங்குச்சு, அங்க போய் எனக்கு எந்த பிரச்சனை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லிதான் அங்க போய் தூங்குச்சு. ஆனா இப்ப பார்த்தா பிரச்சனை இப்ப அதிகமாயிருச்சு. என்னன்னா இப்ப துஷ்ட மிருகத்துக்கு ரொம்ப ஈஸி, இந்த ஆடை அடிச்சு சாப்பிடுறதுக்கு அதுக்கு ரொம்ப ஈஸி, மேல கழுகு பறந்து வந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஈஸி. 100 ஆட்டுக்கிட்ட போய் ஒரு ஆடை தூக்கிட்டு போறது கஷ்டம். ஏன்னா அங்க யாரு இருப்பா, அங்க மேய்ப்பன் இருப்பான், மேய்ப்பன் குச்சி வச்சிருப்பான், ஓங்கி ஒரு சாத்து போடுவான். சிங்கமோ கரடி வந்தா ஓங்கி 4 சாத்துவான், தாடை எதிர்த்து அடிப்பான், ஒண்ணு சாப்பிட முடியாது. ஆனா பாரு, இந்த ஆடு எதை நினைச்சு போய் படுத்துருக்கு, அங்க போய் சொகுசான இடத்தை தேடி போய் எனக்கு எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது, வரக்கூடாது, எனக்கு எதுவுமே வரக்கூடாது சொல்லி ஒதுங்கி போய் படுத்து கிடக்குது. ஒதுங்கி போய் படுத்து கிடக்கிற வேலையில மல்லாந்து விழுந்து விடுகிறது. மல்லாந்து விழுந்த மாத்திரத்துல இப்பதான் பிரச்சனை என்ன செய்து கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கிறது. கவனிங்க, சில விசுவாசிகளை பாத்தீங்கன்னா அவங்க தனியாவே நிற்பாங்க. பாத்தீங்கன்னா பாத்துறீங்களா, ரொம்ப தனியா இருப்பாங்க, தங்களுடைய தனித்தன்மை காண்பிக்கிறாங்களாம்.
தனியாவே நிற்பாங்க. எனக்கே பாருங்க, தனியா நிக்கிறது என்னைக்குமே டேஞ்சர். எத்தனை ஆமென் சொல்றீங்க? தனியா நிக்கிறது என்னைக்குமே அது வந்து டேஞ்சரு. ஒன்று கூடி ஐக்கியமா இருக்கும் பொழுதுதான் அது பலனே இருக்கிறது. சின்ன பிள்ளைகளோட கதை சொல்லுவாங்க. நான் ஸ்கூல்ல படிச்சப்ப கூட கதை சொல்லுவாங்க. அந்த கதை எங்க ஒன்னா டீச்சர் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு 5 மாடு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும் வயல்ல. ஒரு சிங்கம் வந்து என்ன செய்யும், சாப்பிடுறதுக்கு ஒரு 5 மாடு ஒன்னா சேர்ந்து போய் என்ன செய்யும், அந்த சிங்கத்தை முட்டி விரட்டிடும். ஆனா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தனித்தனியே மேயும். தனித்தனியே மேயும் போது என்ன செய்யுது, இந்த சிங்கம் வந்து ஒரு மாடு அடிச்சு சாப்பிடுறது. அதே விளங்குது. நம்ம அன்னைக்கே சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒன்னாதான் இருக்கணும், தனியா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சில விசுவாசிங்க பாத்தீங்கன்னா சபையை விட்டு ரொம்ப தூரமா இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் சபைக்கு வருவாங்க, என்னைக்காவது ஒரு நாள் வசந்த கேட்க வருவாங்க, அப்படி தனியா இருப்பாங்க. ஆனா பாருங்க, அடி விழுகும் பாருங்க, ஒரு டம்முன்னு ஒரு பிரச்சனை வந்து போது பாருங்க, அப்பதான் தலை தெரிச்சு ஓடி வருவாங்க. அப்பயே கண்டுபிடிச்சிருக்கலாம் எதுக்கு இவங்க சபைக்கு வந்திருக்காங்க. ஓஹோ, ஏதோ பிரச்சனை வந்திருக்குது. இவங்க சும்மா சபைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க, ஏதோ பிரச்சனை, அதனால தான் இருக்கிறாங்க, ஓடி வந்திருக்காங்க, கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, அப்ப பிரச்சனை என்னன்னா, ஏன் இந்த ஆடுகள் வந்து சில சமயங்கள் இப்படி மல்லாந்து விழுந்து விடுகிறது சொன்னால், அதுக்கு முதல் காரணம், எந்த ஒரு சவாலையும், எந்த ஒரு எதிர்ப்பையும், எந்த ஒரு போராட்டத்தையும் எதிர்த்து நின்று அதை வெற்றி பெற்று முன்பாக செல்லாமல், முன்னேறி செல்லாமல் ஒதுங்கி போய் கிடக்கிறதுனாலதான் இந்த மல்லாந்து கிடக்கிற நிலைமை என்ன செய்கிறது வருகிறது. இன்னைக்கு 2வது காரியத்தை பார்க்க போறோம். ஆடுகள் மல்லாந்து விழுந்து கிடந்து மறுபடியும் எழுந்திருக்க முடியாமல் இருப்பதற்கு 2வது காரணம் என்ன என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆடுகள் மல்லாந்து விழுவதற்கு 2வது காரணம் என்னவென்று சொன்னால், கவனிங்க, ஆடுகள் மத்தியிலே ஏன் இப்படி மல்லாந்து கிடக்கிற நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால், பாருங்க, சில ஆடுகள் பாத்தீங்கன்னா அது நல்லா தின்னு அப்படி நல்லா கொழுத்து போயிருக்குமா பாருங்க, நடக்க முடியாத அளவுக்கு என்ன செய்யும், நல்லா தின்னு நல்லா சாப்பிட்டு, அந்த மேய்ப்பு அவளை சாப்பாட போடுறாரு, நல்லா தின்னு நல்லா பாருங்க சாப்பிட்டு அப்படியே கொழுத்து போய் இருப்பது மட்டுமல்ல, அது பாருங்க முடியெல்லாம் நிறைய வளர்ந்துடும் பாருங்க, முடியெல்லாம் அப்படி சடையா தொங்க ஆரம்பிக்குது, முடியெல்லாம் நிறைய தொங்க ஆரம்பிக்குது. இந்த பாருங்க முடி அடர்த்தியாக வளர்ந்து இந்த சரீரம் வந்து அப்படி வெயிட் ஆயிருது, ரொம்ப கனத்து போயிருது, ரொம்ப கனத்து போயிருது பாருங்க. அப்படி கனமா இருக்கிற நேரத்துல பாருங்க, நடந்து போகும்போது என்ன செய்யுது, அப்படி டக்குன்னு தட்டி விட்டு மல்லாந்து விழுந்துருது. முடி நிறைய வளர்ந்து ஏறான இருக்கிறதுனால அப்படி என்ன செய்யறது, மல்லாந்து விழுந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, கவனிங்க, இந்த முடியெல்லாம் அடர்த்தியாக வளர்ந்து தொங்கிக் கொண்டு இருப்பதனாலே இன்னும் என்ன காரியங்கள் நடக்கிறது என்று சொன்னால், அந்த முடியில வந்து பலவிதமான அழுக்குகளும் பலவிதமான சேறுகள், சகதிகள், களிமண்கள், தூசிகள்லாம் வந்து அந்த முடியல என்ன செய்யுது, கொஞ்சம் ஒட்டிக்கிறது. இப்போ முடி நிறைய இருக்கனால இது போய் எங்கேயாவது படுத்து கிடந்தா அந்த சகதி, அழுக்கு, சேறு எல்லாம் வந்து என்ன செய்யுது, சரீரத்துல அந்த முடியல ஒட்டிக்கிறது. எனவேதான் பாருங்க, இப்படிப்பட்டவைகளை தாங்க முடியாது. இது நடந்து போனா இது இப்ப ரொம்ப வெயிட், ஏற்கனவே இது வெயிட், இதுல பாருங்க இப்ப களிமண் அது இது வேற இருக்குது, இப்ப வெயிட் ஆகி பாருங்க நடக்க முடியாம என்ன செய்யுது. சில குண்டா இருக்க ஆட்கள் நடக்க முடியாது. அப்படி நடந்தாங்கன்னா என்ன ஆயிரும் உங்களுக்கு பாத்தீங்களா, பஷ் பஷ் புஷ்னுவாங்க. என்ன விஷயம்னா, இதுக்கு மேல லோடு தாங்க முடியல, இதனால இந்த ஹார்ட்னால தாங்க முடியல. அப்ப என்ன சொல்லுது, புஷ் புஷ்னும் போது உடம்ப குறைன்னு சொல்லுது. உடம்ப குறைச்சேனா இன்னும் ஸ்பீடா என்ன செய்யலாம், நீ நடக்கல, இன்னும் ஸ்பீடா வேலை பார்க்கலாம், இன்னும் நிறைய வேலைகள் செய்யலாம், இன்னும் நிறைய ஓட வேண்டிய காரியம் இருக்குது, உடம்ப குறைன்னு சொல்லுது. சில ஆடுகள் பாருங்க, இது ஏற்கனவே வெயிட்டா இருக்குது, இதுல முடி வேற நிறைய வளர்ந்து அதுல பாருங்க அழுக்குகள்லாம் வேற வந்து ஒட்டிக்கிட்டு இப்ப நடக்கும் பொழுது இது புசு புசு இழந்து கடைசியில் பார்த்தா டபாக்குன்னு கீழே விழுந்து மல்லாந்து விழுந்துருது. 4 காலம் மேல வந்துருது, 4 காலம் மேல வந்துருது. இந்த ஆடுகளுக்கு ஏற்கனவே பாருங்க கொழுத்து போயிருக்குது. இதுல பாத்தீங்கன்னா அடர்த்தியான முடி வேற. அது மட்டும் இல்ல, இப்ப அந்த முடியில பாத்தீங்கன்னா பலவிதமான அழுக்குகள், சேறுகள், சகதிகள், களிமண்லாம் வந்து என்ன செஞ்சிருக்குது, ஒட்டி இருக்குது. எனவேதான் பாருங்க, இப்படிப்பட்ட ஆடுகளாலே பாருங்க மல்லாந்து விழுந்தால் மறுபடியும் அவைகளாலே எழுந்திருக்க முடியாதாம். எழுந்திருக்க முடியாமல் ரொம்பவும் பாருங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்குமாம். ஆகவே பாருங்க, ஆடுகள் மல்லாந்து கிடந்து மறுபடியும் எழுந்திருக்க முடியாமல் இருப்பதற்கு இதுதான் 2வது காரணமாகும். எது ரொம்ப கொழுத்து இருக்குது, அடுத்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த முடியெல்லாம் வெட்டி விடணும் இல்லையா, அதான் அடுத்த வாரம் பார்க்க போறோம். நாடுகளுக்கு என்ன செய்யணும், நிறைய முடி வளர்ந்துச்சுன்னா வெட்டி விட்டுறணும். முடி நிறைய இருந்தா அது ரொம்ப டேஞ்சர். இந்த முடி பாருங்க நிறைய காரியத்துக்கு லாபமா இருக்குது, பிரயோஜனமா இருக்குது. இந்த முடி வெட்டணும். இந்த முடி எதுக்கு அடையாளமாக இருக்கிறது என்பதெல்லாம் அடுத்த வாரத்துல நான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு இதை பார்ப்போம். பாருங்க, ஆடுகள் மல்லாந்து கிடந்து மறுபடியும் எழுந்திருக்க முடியாமல் இருப்பதற்கு இதுதான் காரணமாக இருக்கிறது. அதிகமான முடி, அதுல பலவிதமான அழுக்குகள்லாம் வந்து இருக்கிறது. சரி, இந்த ஆட்டு மயிர், இந்த உல், ஆங்கிலத்தில் உல், இந்த ஆட்டு மயிர் என்பது சத்திய வேதத்திலே
எதை குறிக்கிறது, எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த ஆட்டு மயிர் என்பது எதை குறிக்கிறது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. இது ரொம்ப முக்கியமான காரியம். இந்த ஆட்டு மயிர், இந்த உள் என்பது சத்திய வேதத்திலே எதை குறிக்கிறது? எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த முடி என்பது தற்பெருமையை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? தற்பெருமையை, சுய பெருமையை, மேட்டிமையை குறிக்கிறது. நம்ம பாச சொல்லுவாங்களா மண்டகருவம், மண்டகரம் சொல்லுவாங்க பாருங்க, அதுக்கு அடையாளமாக இருக்கிறது இந்த ஆட்டு மயிர். இந்த உள் என்பது சுய ஆசைகளை குறிக்கிறது, சுய விருப்பங்களை குறிக்கிறது, உலக பிரகாரமான காரியங்களை குறிக்கிறது, லௌகிகமான காரியங்களை குறிக்கிறது, மாம்சிகமான எண்ணங்களை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த உள் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், தன்னுடைய சொந்த பலத்திலே காரியங்களை நடப்பிப்பதை அது குறிக்கிறது. தங்களுடைய சொந்த பலத்திலே போவதை குறிக்கிறது, தங்களுடைய சுய பலத்திலே வாழ்வதை குறிக்கிறது. இப்ப எல்லாரும் கவனிங்களேன், அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் ஏன் விழுந்து போய் விடுகிறார்கள்? நல்லா இருப்பாங்க, சபைக்கு வருவாங்க, ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க, வசனத்துல வாசிப்பாங்க, பைபிள்ல வாசிப்பாங்க, எல்லா காரியமும் செய்வாங்க. ஆனா பாருங்க, அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் சில சமயங்கள்ல வாழ்க்கையில பாருங்க ஜெயிக்காமல், முன்னேறாமல், வெற்றி பெறாமல், பிரகாசமா இல்லாமல் பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க. அப்படி மங்கி போன மாதிரி ஆயிடுவாங்க, அப்படி டவுன் ஆயிடுவாங்க. ஏன்? இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஆடுகளுக்கு எப்படி அடர்த்தியான முடி இருக்கிறதோ, இந்த ஆடுகளுக்கு அடர்த்தியான முடி இருப்பதை போல சில கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு பாத்தீங்கன்னா தற்பெருமை இருக்கும். அமைதியா இருக்கிறீங்க எல்லாரும்? இந்த ஆடுகளுக்கு முடி அடர்த்தியா இருப்பதை போல சில கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு பாத்தீங்கன்னா தற்பெருமை இருக்கும். இந்த தற்பெருமை தான் அவர்கள் விழுந்து போவதற்கு காரணமாக இருக்கிறது. அவங்க நடைய பார்த்தாவே சொல்லிடலாம், ஒரு மாதிரி நடந்து வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க போட்டிருக்கிற பேக்கையும் அவங்க கையில பிடிச்சிருக்கிற அந்த பைபிளுடைய ஸ்டைலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் அவங்க நடக்கிற நடைய வச்சு சொல்லிடலாம் உள்ள என்ன இருக்குது என்பதை கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, இவங்களுக்குள்ள வந்து அந்த மேட்டிமை இருக்கிறது. ஆகையால் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? விழுந்து போய் விடுகிறார்கள். மண்டக்கணம் இருப்பதனாலே தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? விழுந்து போய் விடுகிறார்கள். தங்களுடைய சுய பலத்தினாலே காரியங்கள் நடப்பிக்க வேண்டும் என்று முயற்சிப்பதனாலே தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? விழுந்து விடுகிறார்கள். தங்களுடைய சுய பலத்தை சார்ந்து கொள்வதால் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? விழுந்து போய் விடுகிறார்கள். இந்த சின்ன பிள்ளைகளை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளை பாத்துக்கிட்டீங்கன்னா, அவங்கெல்லாம் அவங்ககிட்ட இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் இது எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். நல்லா பாஸ் பண்ணிடுவாங்க, நிறைய மார்க்ல எடுத்துருவாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நைட்டெல்லாம் முட்டி முட்டி படிச்சேன், நான் நைட்டெல்லாம் முட்டி முட்டி படிச்சேன், அதனால தானே செஞ்சேன், நான் வந்து பாஸ் பண்ணேன். வாயில வராது பாருங்க, கடவுள் எனக்கு வெற்றி கொடுத்தாருன்னு வரவே வராது. பாத்திருக்கீங்களா? நான் படிச்சது உண்மைதான், நான் முயற்சி எடுத்தது உண்மைதான். ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ நம்ம ஆயத்தமாகணும், நம்ம படிக்கணும். ஆனா வெற்றி யார் தான் தரணும்? கர்த்தர் தான் தரணும். அப்ப பாருங்க எப்படி சொல்லி கொடுக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு. தெரியாது பாருங்க, அந்த பிள்ளைகளுக்கு எப்படி பேசணும் தெரியாது. அப்ப சொல்லி கொடுக்கணும், இந்த பாரு நீ படிச்சது உண்மைதான், நீ கண் விழித்து படித்தது உண்மைதான், ஆனால் இறுதியான முடிவை, வெற்றியை உனக்கு கொடுத்தது யாரு? கர்த்தர் என்ன செய்தார்? கொடுத்தார். நான் சொல்றேன், அந்த பிள்ளை என்னைக்குமே கீழே விழுகவே விழுகாது, மேல எந்திரிச்சு போயிட்டே இருக்கும். அந்த பிள்ளை வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கும். பாருங்க, என்னைக்குமே கீழே விழுகவே விழுகாது. ஆனா பாருங்க, அந்த மார்பு தட்டுற பிள்ளை பாருங்க, என்னைக்குமே கீழே விழுந்துரு பொத்துன்னு. நான் படிச்சேன், நான் என்ன பண்ணுனேன் அப்படின்ற மாதிரி போற பிள்ளை பொத்துன்னு செஞ்சு கீழே விழுந்துரு. சில கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில பாருங்க ஏன் விழுந்து விடுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய சுய பலத்திலே, தங்களுடைய சுய ரத்த பலத்தினாலே அவர்கள் பாருங்க இந்த காரியத்தை செய்ய போகிறேன் என்று இறங்குகிற வேளையில தான் அவர்கள் கீழே என்ன செய்கிறார்கள்? விழுந்து விடுகிறார்கள். எனவேதான் பாருங்க, இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. வாசிப்போம், யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. எல்லாம் சொல்லுங்க, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. கிறிஸ்துவாலே அன்றி என்னால் ஒன்றும் செய்ய கூடாது. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. எனவே பாருங்க, இந்த ஆட்டை போல மல்லாந்து விழுந்து கிடப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தங்களுடைய சுய பலத்தினாலே அவர்கள் நிற்க முயற்சிப்பதனாலே தான், தங்கள் சுய பலத்திலே நிற்க அவர்கள் முற்படுவதனாலே தான் பாருங்க சில கிறிஸ்தவ விசுவாசிகள் கீழே என்ன செய்கிறார்கள்?
விழுந்து விடுகிறார்கள். எனவே பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தங்களுடைய சுய பலத்தை சார்ந்து கொள்ளக்கூடாது. எத்தனை நாமே சொல்றீங்க? என் பலத்துல நான் குடும்பத்தை நடத்திடுவேன். சில பெண்கள் பேசுவாங்க பாருங்க, என் பலத்துல குடும்பத்தை என்ன செய்வேன்? நடத்துவேன். எனக்கு திறமை இருக்குது, எனக்கு வயசு இருக்குது, எனக்கு நல்ல ரத்தம் இருக்குது, நான் நடத்துவேன் அப்படின்னு பாருங்க இறங்குவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க. ஆடு மல்லாந்து விழுகிற மாதிரி விழுந்துருவாங்க பாருங்க. ஆனா பாருங்க, சத்தியவேதம் சொல்லுகிறது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. பாருங்க, கிறிஸ்துவை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது பாருங்க, நன்றாக அந்த குடும்பத்தை என்ன செய்ய முடியும்? நடத்த முடியும். நம்முடைய குடும்பம் ஒரு நாள் கீழே விழுகாது. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முறை சொன்னார். பிலிப்பியர் நிருபத்திலே வாசிப்போம். பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. யாராலே? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும், எத்தனைய? எல்லாவற்றையும், எல்லா காரியத்தையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. பாருங்க, இந்த மனுஷன் தான் பாருங்க பெரிய பெரிய காரியங்களை அந்த நாட்களிலே கிறிஸ்துவுக்காக செய்து முடித்தார். வெற்றி உள்ள ஒரு ஊழியத்தை செய்து முடித்தார். யார் இந்த மனுஷன்? அப்போஸ்தலனாகிய பவுல். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. யாராலே? எல்லாம் சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அடிக்கடி சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே தொழிலை செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னுடைய பிள்ளைகளை வளர்க்க எனக்கு பலன் உண்டு. குச்சியை வச்சு 4 சாத்தினா திரும்பிடுவானா? முடியாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னுடைய பிள்ளைகளை வளர்க்க எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னுடைய குடும்பத்தை நடத்தி செல்ல எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த தொழிலை, இந்த வியாபாரத்தை, இந்த பிசினஸை செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த இடத்துக்கு வரும் பொழுதுதான் நான் சொல்றேன், அந்த பிசினஸ் அப்படி தலைத்து ஓங்குகிறது, அது பெருக ஆரம்பிக்கிறது. இல்ல எனக்கு தெரியுங்க, அவரை தெரியும், இவரை தெரியுங்க, எனக்கு அவ்வளவு கஸ்டமர் இருக்கிறாங்கன்னா கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இல்லாம போயிருவாங்க. ஏன்னா சுயபலத்தை செய்யறாங்க, அவங்க சார்ந்து கொண்டு நிக்கிறாங்க. சுயபலத்தை சார்ந்து கொள்வது ரொம்ப அபாயகரமானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே பாருங்க கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும்? சார்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? சார்ந்து கொள்ள வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படிதான் சொல்லணும். படிக்கிற பிள்ளைங்களா சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே படிக்க எனக்கு பலன் உண்டு. இந்த எக்ஸாம்ல வெற்றி பெற எனக்கு பலன் உண்டு. இந்த காரியத்துல பாஸ் பண்ண எனக்கு பலன் உண்டு. மேற்படிப்பை படித்து முடிக்க எனக்கு பலன் உண்டு. ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலே பார்த்தீர்கள் சொன்னால் கர்த்தர் மோசேயினிடத்திலே பிரதான ஆசாரியனுக்கு உடையை தயாரிக்கும்படி சொன்னார். பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த பிரதான ஆசாரியன் அவனுக்கு பாருங்க ட்ரெஸ்ஸை செய்தார்கள், ஆடையை நெய்தார்கள். அப்படி நெய்கிற வேளையிலே கர்த்தர் பாருங்க அவங்ககிட்ட அந்த மோசேட்ட ஒரு காலத்தை சொன்னாரு. அப்படி சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், அந்த ட்ரெஸ்ல கொஞ்சம் கூட இந்த உள், இந்த ஆட்டு மயிர் இருக்கக்கூடாது. ஆட்டு மயிரில் தான் கம்பளி எல்லாம் செய்யறாங்க இல்லையா? உங்களுக்கு தெரியும், ஆட்டு மயிரில் தான் கம்பளி எல்லாம் செய்யறாங்க. அது அந்த குளிருக்கு ரொம்ப தாங்கும். ஆனா கர்த்தர் சொன்னாரு, இந்த பிரதான ஆசாரியனுக்கு நீ உடை தயாரிக்கும் பொழுது அந்த உடையில கொஞ்சம் கூட என்ன இருக்கக்கூடாது? இந்த ஆட்டு மயிர், இந்த உள் என்ன செய்யக்கூடாது? சேர்க்க கூடாது என்று சொன்னார். ஏனென்றால் இந்த ஆட்டு மயிர், இந்த உள் எதை குறிக்கிறது சொன்னால், இது சுயத்தை குறிக்கிறது, இது சுய பலத்தை குறிக்கிறது, சொந்த பலத்தை குறிக்கிறது, தற்பெருமையை குறிக்கிறது, உலக பிரகாரமான காரியங்களை குறிக்கிறது, மாம்ச எண்ணங்களை குறிக்கிறது. எனவேதான் பாருங்க, இந்த ஆடையிலே கொஞ்சம் கூட இந்த உள், இந்த ஆட்டு மயிரை சேர்க்க கூடாது, சேர்த்து தயாரிக்க கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். வாசிப்போம் பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 22:11 வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளாயாக. உடுத்தி கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் கலந்த வஸ்திரத்தை, ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும். ஒண்ணு ஆட்டு மயிரில் செஞ்சு போடு, இல்லைன்னா பஞ்சு நூல்ல செஞ்சு போடு, அதாவது காட்டன் துணியில போடு. ரெண்டு மிக்சிங் பண்ணி என்ன செய்யாத, போடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. வாசிப்போம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். உட்பிரகாரத்தின் வாசல்களுக்குள் பிரவேசிக்கிற போது
சணல் நூல் வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வார்களாக. அவர்கள் உட்பிரகாரத்தின் வாசல்களிலும் உள்ளேயும் ஆராதனை செய்கையில் ஆட்டு மயிர் உடுப்பை தரிக்கலாகாது. ஆட்டு மயிர் உடுப்பை தரிக்கலாகாது. அவர்களுடைய தலைகளில் சணல் நூல் குல்லாக்களையும் அவருடைய இடைகளில் சணல் நூல் சல்லடைகளையும் தயாரிக்க வேண்டும். வேர்வை உண்டாக்கத்தக்கதொன்றையும் அறையில் கட்டலாகாது. பாருங்க, கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், இந்த ஆசாரியனுக்கு எதுல ட்ரெஸ் இருக்க கூடாதா? ஆட்டு மயிர் உடுப்பு ட்ரெஸ் என்ன செய்யக்கூடாதா? இருக்கக்கூடாதாம். எப்படிப்பட்ட உடுப்பு இருக்கக்கூடாது? ஆட்டு மயிர் உடுப்பு இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட ஆடையை தயாரித்து உடுத்த வேண்டும்? அவனுக்கு சணல் நூல் வஸ்திரங்களை என்ன செய்ய வேண்டும்? உடுத்திக் கொள்ள வேண்டும். கவனிங்களே, கர்த்தர் ஏன் இப்படிப்பட்ட ஆடையை தான் தயாரித்து அவனுக்கு உடுத்த வேண்டும் என்று சொன்னார்? இதை நீங்கள் ஆழமாய் கவனிக்க வேண்டும். ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட ஆடைகளை தான் நீ தயாரித்து உடுத்த வேண்டும் என்று சொன்னார் என்று சொன்னால், மனிதன் தன்னுடைய சுய ஆசைகளையும், மனிதன் தன்னுடைய சுய விருப்பங்களையும், மனிதன் தன்னுடைய தற்பெருமைகளையும், மனிதன் தன்னுடைய சுய பலத்தையும், மனிதன் தன்னுடைய மாம்ச எண்ணங்களையும் களைந்து விட்டுதான், அதை தூக்கி எறிந்து விட்டுதான் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே வர வேண்டும் என்பதை அவனுக்கு நினைப்பூட்டுவதற்காக தான் கர்த்தர் சொன்னார், ஆட்டு மயிர் நூல்ல என்ன செய்யக்கூடாது? நீ ட்ரெஸ்ஸ உடுத்தக்கூடாது. நீங்க பாருங்களேன், அந்த அதுல நீங்க ட்ரெஸ்ஸை போட்டு பாருங்க. இப்ப மார்ச் மாசம் ஆகுது. இப்ப அந்த ட்ரெஸ்ஸை போட்டா எப்படி இருக்கும்? நீங்க உட்கார முடியும் நினைக்கிறேன். நீங்க எந்திரிச்சு வெளியில ஓடிடுவீங்க. அவ்வளவு வேர்த்து வடி. இந்த நூல் ட்ரெஸ் போட்டதுக்கு இப்படி வேர்க்குது. அதை போட்டா என்ன ஆகும்? கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, என்னை நீ ஆராதிப்பது என்பது அவ்வளவு ஹார்டா இருக்க கூடாது, அவ்வளவு கடினமா இருக்க கூடாது. கர்த்தர் ஆராதிக்கணும் அப்படி பல்ல கடிச்சுட்டு, கடவுள் அவர் எவ்வளவு பெரியவர், அப்ப நம்ம சாதாரண மனுஷன் அப்படின்னு ஏதோ டிஸ்டன்ஸ்ல ஏதோ தூரத்துல இருந்துகிட்டு அப்படி பல்ல கடிச்சுட்டு ஆராதிப்பது இருக்க கூடாது. கர்த்தரை ஆராதிப்பது என்பது அவ்வளவு எளிமையானது. கர்த்தரை ஆராதிப்பது என்பது அவ்வளவு எளிமையானது. பாரு, இன்னைக்கு மனுஷன் நினைக்கிறான்னா, கடவுள் எங்கே இருக்கிறார், நான் எங்கே இருக்கிறேன், அவர் பெரியவர், நான் யாரு, ஒரு சின்ன மனுஷன். கர்த்தர் சொல்றாரு, நீ என் பக்கத்துல வரலாம், நீ என் பக்கத்துல வரல, என் பக்கத்துல என் பக்கத்துல மடியில ஏறி உட்கார்ந்து என்ன செய்யலாம்? நீ என்னுடைய நீ ஐக்கியம் பண்ணலாம், என்னுடைய நீ பேசலாம், என்னை நீ ஆராதிக்கலாம். என்னை ஆராதிப்பது என்பது ரொம்ப ஹார்டான காரியம் கிடையவே கிடையாது. எனவே பாரு, ஆட்டு மயிர் நூல் என்ன செய்யாத, அதுல நீ என்ன செய்யாத, ட்ரெஸ்ஸை உடுத்தாத. அதை போட்டேன்னு வேர்க்கும், வேர்த்த பாட்டு பாட முடியாது, கர்த்தரை ஆராதிக்க முடியாது. அதை தொடக்கிறதுலே பாதி நேரம் என்ன செஞ்சிடும், போயிடும் என்பதை காட்பதற்காக தான் கர்த்தர் பாருங்க, ஆட்டு மயிறு அந்த அதுல தயாரித்த அந்த ட்ரெஸ் என்ன செய்யக்கூடாது, உடுத்தக்கூடாது என்று சொன்னார். பாருங்க, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் தன்னுடைய சுய விருப்பங்களை, சுய ஆசைகளை, சுய பலத்தை அவன் இறக்கி வைத்து விட்டுதான் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்து என்ன செய்ய வேண்டும், நுழைய வேண்டும் என்பதை எடுத்து காண்பிப்பதற்காக தான் இப்படிப்பட்ட ஆடைகளை தயாரித்து அவனுக்கு உடுத்த சொன்னார். இப்ப எல்லாரும் ஆழமா கவனிங்க. ஏன் சில விசுவாசிகளாலே இன்றைக்கும் கூட தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எழுந்து நின்று பிரகாசிக்க முடியவில்லை? பாருங்க, நீ ஆழமா கவனிக்கணும். ஏன் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களாலே, அநேக விசுவாசிகளாலே எழுந்து நின்று தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர்கள் பிரகாசமாக இருக்க முடியல? அவங்க நீங்க பேசி பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு காலத்துல எப்படின்னு தெரியுமா, இப்ப என்னங்காச்சு? அதான் இப்ப கவனிக்கணும். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா, நான் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவேன், எவ்வளவு நேரம் பைபிள் வாசிப்பேன், நான் போய் ஜெபம் பண்ணா பிசாசெல்லாம் ஓடும், நான் போய் ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும், நான் ஜெபம் பண்ணா அப்படியே வியாதியெல்லாம் சுகமாகும், எவ்வளவு காரியங்களை கடவுள் என்னுடைய வாழ்க்கையில செஞ்சாரு, என் மூலமா செஞ்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிங்களே, ஏன் சில விசுவாசிகளாலே இன்றைக்கும் கூட தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எழுந்து நின்று பிரகாசிக்க முடியவில்லை? ஏன் அவர்களாலே வெற்றி பெற முடியவில்லை என்று சொன்னால், கவனிங்க, அநேக நேரங்களிலே தங்கள் சுய ஆசைகளை, தங்கள் சுய விருப்பங்களை நிறைவேற்றுவதிலேயே அவர்கள் இருக்கிறார்கள். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. ஏன் என்று சொன்னால், அநேக நேரங்களிலே தங்கள் சுய ஆசைகளை, தங்கள் சுய விருப்பங்களை நிறைவேற்றுவதிலேயே அவர்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். எனவேதான் அவர்களாலே பிரகாசிக்க முடியவில்லை, வெற்றி பெற முடியவில்லை. இவர்களுக்குள்ள பாத்தீங்கன்னா சுய பெருமைகள் இருக்கும், சுய ஆசைகள் இருக்கும், சுய விருப்பங்கள் இருக்கும், தற்பெருமைகள் இருக்கும், உலக எண்ணங்கள் இருக்கும். இப்படி இருப்பதனாலே தான் இவர்களால் என்ன செய்ய முடியல, வெற்றி பெற முடியவில்லை. ஆமென். அவங்களுக்குள்ள இப்படிலாம் இருக்குது. அது மட்டுமல்ல, அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் ஏன்
விழுந்து விடுகிறார்கள். ஏன் அவர்கள் விழுந்து விடுகிறார்கள்? ஏனென்று சொன்னால் இவர்கள் தங்கள் சுய ஆசைகளை நிறைவேற்றுவதிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதை நீ கவனிக்கணும். ஏன் அநேக விசுவாசிகள் விழுந்துறாங்க? ஏன் விழுந்துறாங்கன்னா, இவங்க யாருக்காண்டி ஓடுறாங்க? எதுக்காக ஓடுறாங்க? இவங்களுக்கு சில சுய ஆசைகள் இருக்குது. அந்த சுய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அதற்காகவே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே தான் செஞ்சுறாங்க, கீழே விழுந்துடுறாங்க. எனக்கு விளங்குது? ஏன் சிலர் விழுந்துறாங்கிறதுக்கு தான் இந்த ஆடு எப்படி மல்லாந்து விழுந்துருதோ அதை போல சிலர் விழுந்துடுறாங்க. ஏன் மல்லாந்து விழுந்துடுறாங்கன்னா, சில கிறிஸ்தவங்க விசுவாசி விழுந்துடுறாங்கன்னா, இவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆசை நிறைவேற்றணும், அவங்களுக்கு சில விருப்பங்களை உள்ள வச்சிருக்கிறாங்க, அதை நிறைவேற்றணும். அதை நிறைவேற்றுவதற்காகவே உங்க வாழ்நாள் முடிவு செய்வாங்க, ஓடிக்கொண்டே இருப்பார்கள். எனவே தானே செஞ்சுறாங்க, அவங்க விழுந்து விடுகிறார்கள். தன்னுடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும், தன்னுடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டும், தன்னுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று தான் பாருங்கள் இவர்கள் எண்ணுகிறார்களே தவிர தேவனுடைய ஆசைகள், தேவனுடைய விருப்பங்கள், தேவனுடைய திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று இவர்கள் எண்ணுவது கிடையாது. எனவேதான் பாருங்க அநேக கிறிஸ்தவர்கள் விழுந்து விடுகிறார்கள். அது மட்டுமல்ல, கவலைகளும் பாரங்களும் சோர்வுகளும் ஏன் சிலரை அப்படியே அழுத்துகிறது என்று சொன்னால், கவனிங்க, தேவனுடைய சித்தங்களுக்கு மேலாக இவருடைய சித்தங்களை வைக்கிறபடினாலே தான் கவலைகளும் பாரங்களும் சோர்வுகளும் இவர்களை என்ன செய்கிறது? அழுத்துகிறது. சோர்வுகள் எப்படி வருகிறது என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிலர் பார்த்தீங்கன்னா வேண்டாத கவலை பொதுவாக சில சமயங்கள் வரத்தான் செய்யுது, பல காரணத்தினால. சில ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா வேண்டாத கவலை. ஏன் இந்த வேண்டாத கவலை வருதுன்னா, இதை நீங்க கவனிக்கணும். ஏன் வருதுன்னா, தேவனுடைய சித்தம் ஒண்ணு இருக்குது, இந்த சித்தம் நிறைவேற வேண்டும், தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்றெல்லாம் உங்களுக்கு கிடையாது. இவங்க தேவனுடைய சித்தம் இருட்டு போய் ஓரத்துல, எனக்குன்னு ஒரு சித்தம் இருக்குது, எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குது, எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, அது நிறைவேறணும். இவருடைய நிறைவேறாம போகுது. எனக்கு தேவை கிடையாது, எனக்குன்னு சில விருப்பங்கள் இருக்கிறது, அது நிறைவேறணும். அதற்காக இவர்கள் ஓடுகிற வேலையில தான் என்ன ஆகிறது? சோர்வுகளும் கவலைகளும் பாரங்களும் அழுத்தி அப்படி சிலர் என்ன செய்கிறார்கள்? மூழ்கி போய் விடுகிறார்கள். எனவே பாருங்க, நாம் நினைத்தது போல, நாம் விரும்பினது போல நடக்காமல் அது தாமதமாகும் பொழுதுதான் என்ன ஆகிறது? மனசோர்வுகளும் மனக்கவலைகளும் வர ஆரம்பிக்கிறது. கவலையில் பாருங்கள் சும்மா வருவது கிடையாது. நம்முடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று எண்ணி, நம்முடைய திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று எண்ணி அதற்காகவே ஓடுகிற வேலையிலே தான் கவலைகளும் பாரங்களும் என்ன செய்கிறது? மனுஷனை அழுத்துகிறது. வாசிப்போம் நீதிமொழிகள், சத்தியவேதம் சொல்கிறது, வாசிப்போம் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 13:12 வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்கள். 13:12 நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். சில காரியங்கள் நெடுங்காலமா வரமாட்டேங்குது, அப்படியே காத்திருக்கிறோம், காத்திருந்து அப்படியே சோர்ந்து போகுது. ஐயோ, நினைச்ச காரியம் நடக்கலையே, நான் விரும்பினது நடக்கலையே, நான் என்னன்னு நடக்கலையே சொல்லி பாருங்க, அப்படியே நெடுங்காலம் ஆகும் பொழுது என்ன ஆகுது? அப்படி இருதயம் இழைச்சு போயிருது. சிலவர் கேட்பாங்க, என்னங்க இழைச்சு போயிட்டீங்க? ஏன் இழைச்சு போனாங்கன்னா, அவங்க விரும்பின காரியம் ஏதோ ஒண்ணு செய்யல, நடக்கல, அவங்க ஆசைப்பட்ட காரியம் செய்யல, ஒண்ணு நடக்கல. அதனாலதான் மாதிரி இருதயம் என்ன செஞ்சு போச்சு? இழைச்சு போச்சு. இருதயம் இழைச்சு போன மாத்திரத்துல இப்ப இது இழைச்சு போயிருது, சரீரமும் இழைச்சு போயிருது. அடுத்து சொல்லப்படுது பாருங்க, விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். அப்ப விரும்பினது வராத போது எப்படி இருக்கும்? அப்படி கசந்து போன மாதிரி இருக்கும். விரும்பினது வரலைன்னா என்ன ஆயிரும்? கசந்து போன மாதிரி இருக்கு, அப்படி இழைச்சு போயிடும். வாசிப்போம் 19ஆம் வசனம் அதே அதிகாரத்துல. வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது. வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது. அப்ப வாஞ்சை நிறைவேறாத போது ஆத்துமாவுக்கு கசப்பு இல்லையா? அப்படி வாஞ்சை நிறைவேறும் போது அப்படி ஆத்மாவுக்கு அப்படியே என்ன எப்படி இருக்குது? அப்படி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த மாதிரி இருக்குது, அப்படி ஜில்லுன்னு இருக்குது. ஆனா ஆத்மா விரும்பினது கிடைக்காத போது அப்படி வேப்பங்காய் பாவக்காய் கொடுத்த மாதிரி இருக்குது, அப்படியே கசந்து போன மாதிரி இருக்கு, பூன் துப்புன மாதிரி இருக்குது. ஏன்னா விரும்பினது என்ன செய்யல, வரல. கவனிங்க. அப்ப பாருங்க, சிலருக்கு பாத்தீங்கன்னா அப்படியே இந்த பலூனை காத்தரைக்க விட்ட மாதிரி புஷ்ஷுன்னு டொஸ்ஸுன்னு போயிடுவாங்க அப்படியே. ஏன்னா விரும்பினது என்ன செய்யல, நடக்கல. சிலர் பாத்தீங்கன்னா அப்படி அவங்களுக்கு தலை இடி விழுந்த மாதிரி ஆயிடுவாங்க, டம்முன்னு இடி விழுந்த மாதிரி. என்னங்கன்னா நினைச்சது நடக்கலைங்க.
நான் என்ன செய்யல, நினைச்சது என்ன செய்யல, நடக்கல. கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க விழுந்தாங்க பாருங்க, அதுல இருந்து வெளியில எந்திரிக்கிறதுக்கே பல மாசங்கள் ஆயிரும், பல வாரங்கள் ஆயிரும், பல வருஷங்கள் சிலருக்கு ஆயிரும். இப்படிப்பட்ட டைம்ல தான் பாருங்க சிலருக்கு வந்து பைத்திய நிலைக்கு போயிடுறாங்க. சில ஆட்கள்லாம் பாருங்க ஏன் வந்து அந்த ஹோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்கன்னா, நினைச்சது என்ன செய்யல, நான் நினைச்ச மாதிரி மாப்பிள்ளை வரல, நான் நினைச்ச மாதிரி மாப்பிள்ளை, நான் நினைச்ச மாதிரி பொண்ணு வரல. ஏதாவது கொஞ்சம் ஓரத்தில் ஒரு மாதிரி தானே இருக்கும், நினைச்ச மாதிரி அப்படியே 100% வரும். ஒரு பையன் கேட்டான், எனக்கு வெள்ளைக்காரி மாதிரி பொண்ணு வேணும். நம்ம நல்லா வெள்ளைக்காரங்களா? நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் என்ன செய்யணும், போக வேண்டிய. இவன் சொல்றேன் எனக்கு வெள்ளைக்காரி மாதிரி பொண்ணு வேணுமியா. வெள்ளைக்காரி மாதிரி பொண்ணு அங்கே போக வேண்டிய, அமெரிக்காவுக்கு போக வேண்டியதான். அங்கே பார்த்து உன்னைய கல்யாணம் முடிக்கணுமே, நீ கருப்பா இருக்க அவங்கள விட, உன்னை அவங்க ஏற்றுக்கொள்ளணுமே. அப்ப பாருங்க எதையாவது கொஞ்சம் என்ன செய்யணும், விட்டு கொடுத்து தான் கொஞ்சம் போக வேண்டியிருக்கு பாருங்க. ஒரு பிரசங்கர் அப்படியே சொன்னாரு. அந்த பையன் வந்து கேட்டான் பாருங்க, பாசனுக்கு பொண்ணு பாருங்கன்னு சொல்லி. இவர் கேட்டாரா, என்னப்பா பொண்ணு எப்படி இருக்கணும் சொன்னா, அப்படியே ரோஜா பூ மாதிரி இருக்கணும் அப்படின்னா பாருங்க. அவர் சொல்றாரு, அவர் அப்படியே சொல்றாரு பாருங்க, பிரசங்கம் சொன்னாரு. அப்படியே அவன் பார்த்தா அமாவாசைக்கு அண்ணனா இருக்கான், அமாவாசைக்கு அண்ணனா இருக்கிறான் பாருங்க. அவ்வளவு கருப்பு அவன். அவன் கேட்கிற ரோஜா பூ மாதிரி பொண்ணு வேணும்னு. அப்ப பாருங்க இப்படிதான் சில ஆசைகளை உள்ள வச்சுக்கிட்டா அப்புறம் கவலை வருமா வராதா, சோறு வருமா வராதா? அப்ப நினைச்சு நடக்கலன்னா அப்படி இடி விழுந்த மாதிரி காத்த இறக்கி விட்ட மாதிரி டஸ் புசுன்னு போயிடும். அப்புறம் எழுந்திருக்கிறதுக்கு பெரிய கஷ்டம். அப்புறம் அதவே நினைச்சு அப்புறம் ஹோமா ஸ்டேஜுக்கு போக வேண்டியதான். இவங்களுக்குள்ள சில விருப்பங்கள் சில ஆசைகள்லாம் இருக்குது, அது நிறைவேற வேண்டுமே என்றுதான் இவர்கள் ஓடுகிறார்களே தவிர கடவுளுடைய சித்தம் நிறைவேற வேண்டும், கடவுளுடைய திட்டம் நிறைவேற வேண்டும், அவர் என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அது என் வாழ்க்கை நிறைவேற வேண்டும் என்று ஓடுவதே கிடையாது. அப்படி ஓடாதனால்தான் அநேக கிறிஸ்தவர்கள் விழுந்து விடுகிறார்கள், மல்லாந்து விழுந்து விடுகிறார்கள். ஆட்டை போல மல்லாந்து விழுந்து விடுகிறார்கள். இதெல்லாம் கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது. ஆமே, சைலண்ட் ஆயிட்டீங்க எல்லாரும். சில காரியங்கள் என்ன செய்யணும், விட்டு கொடுத்தா போக வேண்டி இருக்குது இல்லையா? ஆகவே பாருங்க, இன்றைக்கு நாம் இதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் நம்மை ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா என்பதை இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படி ஒப்பு கொடுத்திருக்கிறோமா, அல்லது என்னுடைய விருப்பம் என்னுடைய சித்தம் நிறைவேறும்படியாக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா என்பதை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆராய்ந்து பார்த்து அதை சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி செய்து கொள்ளும் பொழுதுதான் வாழ்க்கை பிரகாசம் உள்ள வாழ்க்கையாய் மாறும், வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாக மாறும். ஆமென். எத்தனை பேர் சரி செய்து கொள்ள போறீங்க? ஏன்னா நம்மள மனுஷன் தான் இல்லையா, நம்ம ஒரு விதத்துல வளர்ந்து வந்திருக்கிறோம், நமக்குள்ள இப்படியே வந்துட்டோம். எனக்கு சில ஆசைகள் சில விருப்பங்கள் சில எல்லாம் இருக்குது. இப்ப திடீர்னு வந்து இதெல்லாம் விட்டுட்டு கடவுளுடைய ஆசை எடுத்துப்பான், அதை எடுத்து செய்ப்பான்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது இல்லையா? அதான் அடுத்தவரை பார்க்க போறோம். ஆடை கொண்டு வந்து முடியை வெட்டினா சும்மா இருக்கு நினைக்கிறீங்களா? ஊரவே கூப்பிடும். அப்படியே ஆடுக்கு முடி வெட்டுறது ரொம்ப கஷ்டம். எங்க பார்த்துருக்கேன், எங்க அப்பா கூப்பிட்டு அவன் கூட்டிட்டு வர அந்த முடி வெட்டுறவன் கூட்டிட்டு வந்து ஆடுகளுக்கு முடி வெட்ட விட்டா அதெல்லாம் சும்மா இருக்கு நினைக்கிறீங்களா? ஊரவே கூப்பிடும். அப்படியே கழுத்துல கத்தி வச்சு அறுக்கிற மாதிரி கத்தும் பாருங்க, ஓன்னு கத்தும். ஊரே வந்துடும். ஏன்னா அறுத்து கூறு போடுறாங்க போல ஆடை, அந்த மாதிரி கத்தும் பாருங்க. ஆட்டு மைப்பனுக்கு அது கஷ்டம். எதை? இந்த முடியை வெட்டி எடுக்கிறது என்பது. நம்முடைய வாழ்க்கையில கத்தர் எதெல்லாம் வெட்டி எடுக்கிறன்றதை அடுத்தவரை பார்க்க போறோம். நாட்டுக்கு முடியெல்லாம் வெட்டி எடுக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கத்தர் எதெல்லாம் வெட்டி எடுக்கிறாரு. எடுத்துட்டா என்ன பண்ணலாம், எப்படிப்பட்ட லைஃப் நமக்கு வரும் என்பதெல்லாம் அடுத்த வாரத்துல பார்க்க போகிறோம். எனவே பாருங்க, இதை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். எதை ஆராய்ச்சி பார்க்கணும்? தேவனுடைய சித்தத்துக்காக ஓடுறோமா, தேவனுடைய விருப்பத்துக்காக ஓடுறோமா, இல்ல வந்து எனக்கு சில விருப்பங்கள் இருக்கு, எனக்கு சில ஆசைகள் இருக்கிறது, அதுக்காக ஓடுகிறோமா என்பதை சற்று என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னை எடுத்துக்கிட்டா நான் இந்த ஊர்ல இருக்கிறேன். இந்த ஊர்ல நான் எதுக்காக இருக்கிறேன் நினைக்கிறீங்க நீங்க? நான் எனக்காக வாழ்றதே கிடையாது. இந்த ஊர்ல, இந்த இந்தியாவிலே, இந்த உலகத்துல, இந்த பூமியிலேயோ நான் எனக்காக வாழ்றது கிடையவே கிடையாதுங்க. இன்னமும் சொல்ல போனா என் மனைவிக்காகவும் வாழல, என் பிள்ளைகளுக்காக நான் வாழல, நான் கர்த்தருக்காக வாழுகிறேன். நான் கர்த்தருக்காக வாழ்கிறனாலே கர்த்தர் எனக்கு நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறாரு, நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கிறாரு. என்னுடைய வாழ்க்கை நல்லா ஓடுது. ஏன் ஓடுது? நான் யாருக்காண்டி ஓடுறேன்? கர்த்தருக்காக கர்த்தருக்காக ஓடும் பொழுது கர்த்தர் பார்க்கிறாரு, நீ எனக்காக ஓடும் பொழுது நான் உனக்காண்டி செய்ய மாட்டேன். அதெல்லாம் எத்தனைக்கு விளங்குது? அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் பாருங்க நல்ல மனைவி வந்து அமையும். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நல்ல புருஷன் வந்து அமைவாரு, நல்ல வாழ்க்கையில் செட்டில் ஆவாங்க. பாருங்க, பார்த்தா ஆசையா இருக்கு நமக்கும் இப்படி கிடைக்கணுமே சொல்லி. ஆனா அப்படி மாறணும் நம்மளும். எப்படி? அவங்க கர்த்தருக்காக ஓடுறாங்க பாருங்க, அது மாதிரி நம்மளும் ஓடி பழகிட்டோம்னா கர்த்தர் பார்க்கிறாரு, உனக்கு தான் பெஸ்ட், உனக்கு தான் இருக்கிறதுலையே தலை சிறந்தது, தலை சிறந்தது. அவர் கர்த்தருக்காக ஓடும் பொழுது கர்த்தர் பாருங்க பெஸ்ட்டை கொண்டு வந்து எனக்கு சொல்றாரு. எல்லாமே பெஸ்ட், எல்லாமே. எத்தனைக்கு பெஸ்ட் விரும்புறீங்க?
எனக்கு எல்லாமே பெஸ்ட் தாங்க வரணும். பெஸ்ட் வரணும்னா நீங்க இப்ப பெஸ்ட் எடுக்கணும். எது பெஸ்ட்? கடவுளுடைய சித்தம் தான் பெஸ்ட். அதுதான் தலை சிறந்தது. அதை நீங்க எடுக்கும் பொழுது, அதை உங்களோட ஆக்கி கொண்டு நீங்கள் ஓடும் பொழுது கர்த்தர் பார்க்கிறாரு, உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிற வேலை என் வேலை. உனக்கு வண்டி வேணுமா, கார் வேணுமா, நல்ல வீடு வேணுமா, உனக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஏன்னா நீ யாருக்காண்டி ஓடுற? எனக்காக ஓடுற. நீ ஆண்டவரே எனக்கு நல்ல மனைவி தாரும் கத்த வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. உனக்கு தான் நல்ல மனைவி வரும், உனக்கு தான் நல்ல புருஷன் வருவாரு. ஏன்னா நீ யாருக்காண்டி ஓடுற? எனக்காக நீ ஓடுகிறாய். எத்தனை பேர் கத்தருக்காண்டி ஓட போறீங்க? அப்படி ஓடுனீங்கன்னா நான் சொல்றேன், பிள்ளைகளே கூட நல்ல பிள்ளைகளா ஆயிடுவாங்க, நல்ல பிள்ளைகளா ஆவாங்க. எதுக்குன்னா நீ யாருக்காண்டி ஓடுறீங்க? கர்த்தருக்காக ஓடுகிறீர்கள். அது மட்டும் இல்ல, அவருடைய சித்தம் நிறைவேறும்படி நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருக்காகவே ஓடும் பொழுது என்ன நடக்கிறது அதை நாம் சற்று கவனிக்க வேண்டும். அவருக்காகவே நம்ம ஓடுறோம், அவருக்காகவே நம்ம வாழ்றோம், அவருக்காகவே நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற வேலையில என்ன நடக்குதுன்னா நமக்குள்ளே அப்படி தைரியம் வருகிறது. தைரியம் வருகிறது. நமக்கு எதிராக வருகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறார்கள். ஆமென். ஏன்னா நான் யாருக்காண்டி ஓடுறேன்? கிறிஸ்துவுக்காக ஓடுறேன். நான் கிறிஸ்துவுக்காக ஓடுறபடினாலே எனக்கு குறுக்க யாரெல்லாம் வர்றாங்களோ, எனக்கு யாரெல்லாம் இடைஞ்சல் பண்றாங்களோ அவங்க எல்லாம் ஒன்று இல்லாம ஓடி போயிடுறாங்க. ஏன்னா நான் யாருக்காண்டி ஓடிக்கிட்டு இருக்கிறேன்? கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு எதிராக வருகிறவர்கள் அவர்கள் சதுரடிக்கப்பட்டு போய் விடுகிறார்கள். ஏனென்றால் நான் அவருடைய சித்தத்துக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய சித்தத்துக்காக என்ன செய்யல, ஓடவில்லை. அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற வேளையிலே ஏதாவது எதிராக வரும் என்று சொன்னால் அது நமக்கு எதிராக வரவில்லை, அது ஆண்டவருடைய சித்தத்துக்கு எதிராக என்ன செய்கிறது, வருகிறது. அப்படித்தானே? ஆமென். நமக்காக ஓடல, கிறிஸ்துவுக்காக ஓடுறோம். அப்படி கிறிஸ்துவுக்காக ஓடுகிற வேலையில சில பிரச்சனைகள் வருது. அப்படி பிரச்சனை வருகிற வேலையில அந்த பிரச்சனை எனக்கு எதிராக வரல, யாருக்கு எதிராக வந்திருக்குது? அவருடைய சித்தத்துக்கு எதிராக வந்திருக்கிறது. அப்ப அந்த பிரச்சனை ஒண்ணுமனாம போகும், கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும். ஆமென். கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும். புதிய ஏற்பாட்டில் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, தேவனுடைய சித்தத்துக்காகவே ஓடின ஒரு மனுஷன். அப்படி ஓடுகிற வேலையில பாத்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ எதிர்ப்புகள் வந்தது. ஆனாலும் பாத்தீங்கன்னா அவைகள், அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டங்கள், எதிர்ப்புகள் இவரை ஒண்ணுமே செய்ய முடியல. பாருங்க, ஒண்ணுமே செய்ய முடியல. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டார். 2 தீமோத்தி 4:17 கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும், என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும். இவர் என்ன பிரசங்கம் பண்ணாரு? இயேசுவே ஆண்டவர் என்று பிரசங்கம் பண்ணினார். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். இந்த சுவிசேஷ பிரசங்கம் நிறைவேறும்படியாக என்ன செய்தாராம்? தேவன் இவரை தெரிந்து கொண்டாராம். இவருக்கு கர்த்தர் துணையாக நின்றாராம். பிரஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். எங்கிருந்து ரட்சிக்கப்பட்டாரா? சில சமயங்கள்ல சிங்கம் போல ஆட்கள் வர்றாங்க இவரை விழுங்குறதுக்கு. சில சமயங்கள் சிங்கம் போல பிசாசு வர்றான் அவரை விழுங்கி போடுறதுக்கு. ஆனா அவர் சொல்றாரு, சிங்கத்தின் வாயிலிருந்து நான் என்ன செய்தேன்? ரட்சிக்கப்பட்டேன், காப்பாற்றப்பட்டேன், பாதுகாக்கப்பட்டேன். ஏன்? ஏனென்றால் நான் என்னுடைய சித்தத்திற்காக ஓடவில்லை, தேவனுடைய சித்தத்துக்காக செய்கிறேன், ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆகையால் தேவனுடைய அந்த பிரசங்கத்தை நான் பண்ணுகிறபடினாலே யாரும் என்ன செய்ய முடியாது, நீ ஒன்றும் செய்ய முடியவே முடியாது. எதுவுமே குறுக்க வந்து அதை தடுத்து நிறுத்த முடியவே முடியாது என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, கவனிங்க, இப்படிப்பட்ட நேரத்தில் பாருங்க நமக்குள்ளே என்ன உண்டாகிறது? என்ன உண்டாகிறது என்று சொன்னால் தைரியம் உண்டாகிறது. இந்த சவாலை நான் ஜெயிப்பேன், இதை நான் மேற்கொள்வேன், இதை நான் ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன் என்கிற தைரியம் என்ன செய்கிறது? உண்டாகிறது. ஏனென்றால் இது கர்த்தருடைய காரியம், இது நிறைவேறும் என்ற தைரியம் நமக்குள்ள என்ன செய்கிறது? வருகிறது. ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென். ரைட். அது மட்டும் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க மனுஷனாக இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் பாருங்க பிதாவின் சித்தத்தை செய்வதற்காகவே அவர் ஓடினார் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10:7. அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று
சொன்னேன். பாருங்க, இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்க என்ன சொல்லுகிறார்? தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன். பழைய ஏற்பாடு முழுவதும் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, புஸ்தக சுருளிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதை பற்றி தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவே, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். என்ன பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியில் வாழ்ந்தார்? எதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஓடினார் என்று சொன்னால், பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக அவர் வாழ்ந்தார். பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக அவர் ஓடினார். கவனிங்களே, அப்படி ஓடின போது ஒரு நாளும் அவரை உலக காரியங்கள் பாரப்படுத்தினது கிடையவே கிடையாது. அவர் கவலைப்பட்டது கிடையவே கிடையாது. அவர் ஒரு நாளும் சோர்வுக்குள்ளானது கிடையவே கிடையாது. எந்த சூழ்நிலையை கண்டும் அவர் அஞ்சினது கிடையவே கிடையாது. எந்த சூழ்நிலை குறித்தும் அவர் பயப்பட்டது கிடையவே கிடையாது. யாரை கண்டும் அவர் பயப்பட்டது கிடையவே கிடையாது. ஏனென்றால் இவர் தன்னுடைய சித்தத்திற்காக ஓடவில்லை, பிதாவின் சித்தத்திற்காக என்ன செய்தார்? ஓடினார். எனவேதான் பாருங்க, எதை கண்டும் இவர் பயப்பட்டது கிடையவே கிடையாது. ஒரு புறம் பாத்தீங்கன்னா, ஏரோதுவினால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்க ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி வருதுன்னா, ஏரோது உம்மை கொலை செய்ய வகை தேடுகிறான், மனதா இருக்கிறான், எனவே நீ போய் ஒளிஞ்சுக்கொள்ளும். ஏரோது உம்மை கொலை செய்ய மனதா இருக்கிறான். எனவே இயேசுவே, அவன் பெரிய ஆளு, தேசாதிபதி, எனவே அவன் கைக்கு தப்பட முடியாது. எனவே எங்கேயாவது வேற ஒரு ஓடி போயிடும், எங்கேயாவது தப்பிச்சு போயிடும், எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிறோம். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் கோபம் தாவமெல்லாம் அடங்கின பிறகு அப்புறம் ஊழியம் செய்யும் அப்படின்ற மாதிரி ஆட்கள் சொல்றாங்க. அப்படி சொன்ன ஆட்களுக்கு இயேசு என்ன பதில் சொன்னாரு? சொன்ன பதில கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்குது. வாசிப்போம், லூக்கால சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்கள். 13:31 முதல் 33 வரைக்கும் நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்கள். அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதா இருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போவதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். அப்பா, என்ன மாதிரி தைரியங்க! நான் சொன்னதா போய் யாருக்கு சொல்லுங்க? மத்தவெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு? அவர் ராஜாப்பா, தேசாதிபதி, இன்னைக்கு ஜனாதிபதிக்கு ஈக்குவலுங்க. தேசாதிபதினா இன்னைக்கு ஜனாதிபதி பார்த்து இப்படி சொல்ல முடியுமா? நரின்னு சொல்ல முடியுமா? தூக்கி உள்ள போட்டுருவான். எத்தனை வருஷத்துக்கு வெளியே வர முடியவே முடியாது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் சொன்னேன்னு போய் அந்த நரிக்கு சொல்லு. நான் சொன்னேன்னு போய் அந்த நரிக்கு சொல்லு. எவனை கண்டு நான் பயப்பட மாட்டேன். அண்ட சராசங்களை சிருஷ்டித்தவர் நான், அகில உலகத்தையும் சிருஷ்டித்தவர் நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். நான் இன்னைக்கு நடமாட வேண்டும், நாளைக்கு நடமாட வேண்டும், நாளை மறுநாளைக்கும் நடமாட வேண்டும். அதன் பிறகுதான் நான் கல்வாரி சிலுவைக்கு போக போகிறேன். அது வரைக்கும் எவன் என்ன செய்ய முடியாது? தொட முடியவே முடியாது. ஆமென். தொட முடியவே. என்ன பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இயேசு கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. கிடையாதுங்க. இயேசுவை எவனுமே கைது பண்ண முடியாது. அவர் மேல எவனும் கைப்பட முடியவே முடியாது. இயேசுவை தேடி வர்றாங்க, தீ பந்தத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. எடுத்துக்கிட்டு வந்தா தேடுறான். நைட்ல இயேசு இருக்கிறார், யாரப்பா தேடுற அப்படின்னு சொல்லி இயேசுவை தேடுறான். இயேசுவா, நான் தான் போய் நீ கைது பண்ணிடுறாரு. கவனிங்க, இயேசுவே சொல்றாரு நீ கைது பண்ணி சொல்லி. இயேசுவை எவனுமே கைது பண்ண முடியவே, அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, நோய்களுக்காக, தரித்திரத்துக்காக கல்வாரி சிலுவையில தொங்கும்படியா தன்னை அவர் ஒப்பு கொடுத்தாரே தவிர அவரை எவனும் பிடிக்க முடியவே. ஆமென். நிறைய நினைச்சுட்டு இருக்காங்க, இயேசு பிடிச்ச தரத்தரை இழுத்துட்டு போயிட்டாங்க. யாரும் இழுக்க முடியாது. அவர் போறாரு, என்னை கூட்டிட்டு போ, என்னை சிலுவையில் தொங்க விட்டு, என்னை அடி, என்னை பிச்சை எடுன்னு சொல்லி அவர் ஒப்பு கொடுக்கிறாரு தன்னை. யோசித்து பாருங்க, அதுதான் சிலுவையில் என்ன செய்தது நடந்தது. இயேசுவை எவன் என்ன செய்ய முடியாது, பயமுறுத்த முடியவே. ஏறது சொல்றான், கொலை செய்ய போறேன் இயேசுவை பிடிச்சு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் அங்கிருந்து வருது. இவர் சொல்றாரு, நான் சொன்னேன்னு போய் சொல்லிட்டு வா, போய் அந்த நரிக்கு என்ன செய்ய சொல்லு. ஏன்னா நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக என்ன செய்யறேன், ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனவே யார் என்னை சோர்வுக்குள்ள ஆக்க முடியாது, என்னை பயத்துக்குள்ள ஆக்க முடியாது. அது மட்டும் இல்ல, கவனிங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, ஒரு முறை கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்றாரு.
அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது பாருங்க, எல்லா கவலைகள், எல்லா பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் எண்ணி பார்க்கிறார். அகில உலகத்தினுடைய பாவத்துக்காக தண்டிக்கப்பட போகிறதை, கல்வாரி சிலுவையில் என்ன நடக்க போகிறது என்பதை, எப்படியெல்லாம் அவர் அவமானப்படுத்த போகிறார் என்பதை அங்கே எண்ணி பார்க்கிறார். எண்ணி பார்க்கிற பொழுது பாருங்க, ரத்த நாளங்கள் வெடித்து இந்த வேர்வை துவாரங்கள் வழியாக ரத்தங்கள் வெளியே கொட்டினது என்று அந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். பாருங்க, அப்படிப்பட்ட நேரத்திலே பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க ஜெபிக்கிறார். பிதாவினிடத்திலே ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? வாசிக்கிற பாருங்க, 22ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் 42ஆம் வசனம். அவர்களை விட்டு கல்லறியும் தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். பாரு, கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக இங்க இந்த ஜெபத்தை செய்யறாரு. அதெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது மனதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, கொஞ்சம் லேசா ஒரு தடுமாற்ற மாதிரி இருக்குது. ஐயோ, இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய போறோமே சிலுவையில. ஆனால் பாருங்க, இவர் பிறந்திலிருந்து இது வரைக்கும் தேவனுடைய சித்தத்தை செஞ்சு பழகினால இப்ப சொல்றாரு, என்ன வந்தாலும் சரி பரவாயில்ல, நான் சிலுவைக்கு போக போகிறேன், கல்வாரி சிலுவையில தொங்க போகிறேன், அடிக்கப்பட போகிறேன், துப்பப்பட போகிறேன், அவமானப்படுத்தப்பட போகிறேன், என்ன வந்தாலும் பரவாயில்ல. ஏனென்றால் தேவனே உம்முடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும். அதை யாரும் தடுக்க முடியாது, எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுடைய சித்தத்தை நான் செய்ய வந்திருக்கிறேன், செய்து முடிக்க போகிறேன் என்று பாருங்க அங்கே சுதாரித்துக் கொண்டு தேவனுடைய சித்தத்துக்கு தானே என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறார். அப்படி ஒப்பு கொடுத்து போகிற வேலையில தான் இவர்கள் தேடி வர்றாங்க, இயேசு பிடிக்கிறது தேடி வர்றாங்க. யாரப்பா தேடுறீங்கன்னா, இயேசுவை தேடுறான். 4ஆம் இயேசு என்னை கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க. கொண்டு போய் என்ன செய்யறாங்க? சிலுவையில அறையிறார்கள். அப்ப பாருங்க, ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய விருப்பம், நம்முடைய சித்தம், நமக்கு ஆசை இருக்குது, இதை இதுக்காகவே நம்ம ஓடும் பொழுதுதான் என்ன ஆகுது? வாழ்க்கையில சோர்வுகள், கவலைகள், பாரங்கள் அப்படி அமிழ்த்தி விடுகிறது. மறுபடியும் எழுந்திருக்கிறோம திணறி விடுகிறோம், கஷ்டப்படுகிறோம். தேவனுடைய சித்தத்தை கீழே வச்சுட்டு தேவனுடைய சித்தத்துக்கு மேலாக நம்முடைய சித்தத்தை வைக்கும் பொழுதுதான், அதற்காக ஓடும் பொழுதுதான் ஏராளமான காரியங்களை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சித்தத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய சித்தத்தை கீழே இறக்கி வைத்து விட்டு அதற்காகவே ஓடுகிற வேளையிலே என்ன உண்டாகிறது? உள்ளத்திலே தைரியம் உண்டாகிறது, நிறைவு உண்டாகிறது, சமாதானம் உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சித்தத்தை செய்யறதுக்காக ஓடும் பொழுது நான் சொல்லுறேன், நம்முடைய வாழ்க்கையில குறைவு என்பதே வராது. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. என்ன பாருங்க, இந்த மல்லாந்து கிடக்கிற ஆடு 2 காரணத்தினால மல்லாந்து போயிருது. ஒண்ணு, எல்லா பிரச்சனையும் எனக்கு வேணாம், எனக்கு எந்த தொல்லை வரக்கூடாது, எதுவும் நடக்கக்கூடாது, எது யாரும் டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போய் ஓரத்தில் கிடக்கிற வேலையில தான் அங்க ஏராளமான பிரச்சனை என்ன செய்யுது? அங்க போய் மல்லாந்து விடுகிறது. சில சமயங்களை பாருங்க, இது நல்லா கொழுத்து சாப்பிட்டு நிறைய முடியல வளர்ந்து அந்த முடிமேல சேர அழுக்குகளை ஒட்டி அது ரொம்ப பாரமாகி அது தள்ளாடி போய் பொத்து நினைச்சிருது, கீழே விழுந்துருது. இன்னைக்கு அநேகர் ஏன் விழுந்து விடுகிறார்கள் என்று சொன்னால், தற்பெருமை, தங்களுடைய சுய பெருமை, தங்களுக்கு சில ஆசைகள், விருப்பங்கள் இருக்கிறது, அதற்காக ஓடுறாங்க. எனவே தட்டி கீழே நினைச்சிடுறாங்க, விழுந்து விடுகிறார். ஆனா கர்த்தருடைய சித்தத்துக்காகவே ஓடுகிற ஆளை பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்த ஆளுல வயசா இருக்கு, ஆனா பார்த்தா கம்பீரமா இருப்பார். பார்த்துருக்கீங்களா? சில ஆள வயசா இருப்பாங்க, 25 வயசு ஆளை விட ரொம்ப போல்டர்னு பேசுவாங்க பாருங்க, தைரியமா வேலை செய்வாங்க. ஏன்னா அவங்க பாருங்க கர்த்தருடைய சித்தத்துக்காக ஓடி அதவே செய்யறதுனால சரீரத்துல கூட சில மாற்றங்கள், சரீரத்துல பார்த்தீங்கன்னா பலன், ஆரோக்கியம் அவ்வளவு என்ன செய்யுது இருக்கிறது. எனவே பாருங்க, நாம் என்றைக்கு தேவனுடைய சித்தத்தை செய்ய தீர்மானிக்கிறோமோ, என்றைக்கு நம்முடைய சுய ஆசைகளை, விருப்பங்களை பாருங்க கலட்டி எறிகிறோமோ, அன்றைக்குத்தான் இந்த சோர்வுகள் என்ன செய்கிறது? நம்மை விட்டு நீங்குகிறது. நாம் மனநிறைவோடு என்ன செய்யற பூமியிலே வாழ்கிறோம். ஆமே, எல்லாம் எழுந்திருப்போம். அடுத்த வாரத்தில் நாம் தொடருவோம். அடுத்த வாரத்தில் இந்த ஆட்டுக்கு மயிரை கத்தரிப்பதை பற்றி பார்க்க போகிறோம். மயிரை கத்தரிக்கிறது போல நமக்கு சில காரியங்களை கத்தர் பண்றாரு. அதெல்லாம் கத்தரிச்சு எடுத்து விட்டா எப்படி இருக்கும் நம்முடைய வாழ்க்கை, எவ்வளவு சிறந்த வாழ்க்கையா இருக்கும் என்பதெல்லாம் அடுத்த வாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் நாம் எழுந்திருப்போம், நாம் ஜெபிப்போம். எல்லாரும் நம்ம கத்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, நான் என்னுடைய சித்தத்துக்காக ஓடுவதை நிறுத்துகிறேன். எனக்கு சில விருப்பங்கள், ஆசைகள் இருக்குது ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமா நிறைவேற்றுவீர் எனக்கு. ஆனால் என்னுடைய சுய விருப்பங்களை, சுய திட்டங்களை, என்னுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் நான் கீழே இறக்கி வைக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்துக்கு மேலாக என்னுடைய சித்தத்தை ஒரு நாள் தூக்க மாட்டேன். இந்த ஆடை போல நான் ஒரு நாள் மல்லாந்து விழுந்து விடக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில நான் தடுமாறி கீழே விழுந்துடக்கூடாது. நான் உம்முடைய சித்தத்தை, உம்முடைய விருப்பத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே. அதற்காகவே நான் ஓடுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலை போல
உடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது நான் ஓடுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்து இந்த பூமியில வாழ்ந்து பிதாவின் சித்தத்தை செய்து அதற்காகவே ஓடினதை போல தகப்பனே நானும் ஓட எனக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய திறமைகள் என்னுடைய கெட்டிகாரத்தங்கள் அல்ல ஆண்டவரே, என்னுடைய சுய பலத்தை நான் சார்ந்து கொள்வதை கீழே இறக்கி வைக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லா வேலைகளையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தொழிலை செய்ய எனக்கு பலன் உண்டு. ஊழியத்தை செய்ய எனக்கு பலன் உண்டு. படிக்க எனக்கு பலன் உண்டு. வெற்றி பெற எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னீரே. கர்த்தாவே நான் உண்மையை சார்ந்து கொள்கிறேன். சுய பலத்தை நான் கீழே இறக்கி வைக்கிறேன் ஆண்டவரே. சுய திறமைகளை கீழே இறக்கி வைக்கிறேன் ஆண்டவரே. நல்ல திறமைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதை கொடுத்தது நீர் தான். ஆனால் கர்த்தா நான் உண்மையை சார்ந்து கொள்கிறேன். நான் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில தடுமாறிக்கிற விழுந்துடக்கூடாது ஆண்டவரே. மனசோர்வுக்குள்ள ஆயிடக்கூடாது. அப்படியே தோண்டு போயிடக்கூடாதுப்பா. கர்த்தாவை நீ ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நான் உமக்காக வாழ தீர்மானிக்கிறேன். நான் உமக்காக வாழும் பொழுது எனக்கு நல்ல குடும்பத்தை அமைத்து தருகிறீர். நல்ல மனைவி அமைத்து தருகிறீர். நல்ல புருஷனை அமைத்து தருகிறீர். நல்ல வாழ்க்கை அமைத்து தருகிறீர். நல்ல குடும்பத்தை அமைத்து தருகிறீர். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துக்கு வரணும் பாருங்க. நாம் கர்த்தருடைய சித்தத்துக்காக ஓடும் பொழுது நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் நாம் சொப்பனம் காண்பதற்கும் நாம் கற்பனை செய்து பார்ப்பதற்கும் நாம் எண்ணி பார்ப்பதற்கும் மேலாக கர்த்தர் நமக்கு செய்கிறார். நாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை கர்த்தர் நமக்கு அமைச்சு தருவார். ஏன்னா நம்ம கர்த்தருக்காக ஓடுகிறோம். அவருடைய சித்தத்துக்காக ஓடுகிறோம். நம்ம எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள்லாம் பாருங்க சில சமயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா நான் வந்து நமக்காக ஓடுறது கிடையாது. நான் வந்து எனக்காக ஓடுறது கிடையாது. நான் அவருக்காக ஓடுகிறேன். அவருடைய சித்தத்துக்காக ஓடுகிறேன். ஓ உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் நம்ம கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தாவே ஒரு நாள் இந்த ஆட்டை போல நான் வந்து மல்லாந்து விழுந்துடக்கூடாது ஆண்டவரே. தனித்து போயிடக்கூடாது. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேண்டாத காரியங்கள்லாம் என்னை விட்டு நீங்கட்டும். வேண்டாத காரியங்களை வெட்டி எறிய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை கனப்படுத்துகிறோம். எங்களுடைய சுய திட்டங்களை சுய பலத்தை நாங்கள் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. 100% உண்மை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம். உம்முடைய பலத்தை சார்ந்து கொள்கிறோம். உடைய வார்த்தையை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய திட்டங்களை கீழே இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திட்டங்களை மேலே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் தாழ்ந்து போட்டோம். எங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் கீழே தாழ்ந்து போட்டோம். எங்களுடைய கர்த்தாவே சித்தங்கள் எல்லாம் தாழ்ந்து போட்டோம். உம்முடைய சித்தங்களுடைய வாழ்க்கையில உயர்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. அதை முன்பாக வைத்து அதற்காகவே நாங்கள் ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தத்துக்காக நாங்கள் ஓடுகிற வேளையிலே கர்த்தா மெய்யாகவே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறை வராத ஆண்டவரே. இது எங்களுடைய மெய்ப்பராக இருந்து எங்களை நடத்தி செல்லும் ஆண்டவரே. எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்களை பராமரித்துக் கொள்ளும். எங்களை தேற்றும். எங்களை போசியும் கர்த்தாவே. நீர் எங்களை கர்த்தாவே ஒவ்வொரு நாள் நடத்துகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவருடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். பாதுகாத்து கொண்டு பலப்படுத்தி நடத்தி செல்லும். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உலமையோருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.